இன்னைக்கு இந்த பகுதியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர், ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வந்து தொடர்ந்து வந்து தன்னோட கேள்விகள வந்து மெசேஜ், டிஎம், வாட்ஸ்அப் இப்படின்னு கேட்டு வராங்க. எல்லா கேள்விக்கும் என்னால வந்து பதில் போட்டுருக்க முடியாது. அதனால நம்ம பர்சனல் அசிஸ்டன்ட் அதுலருந்து செலக்ட் பண்ண ஒரு கேள்வி எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு 10 கேள்வி கேட்க போறாங்க. முதல் கேள்வி இப்ப கேட்கறாங்க. கேளுங்க. சார் வணக்கம். ம். சார் லோன் கிரெடிட் கார்டு இஎம்ஐ பே பண்ண முடியலன்னா, பேங்க்குக்கு மெயில் போட்டு ப்ராப்ளம் சொல்லலாமா சார்? எல்லாரும் பண்ற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுங்களா? அது எல்லா லோன் வாங்குனவங்களுக்கும் நான் சொல்றேன். இப்போ ஒரு லோன கட்ட முடியலன்னா, உடனே வந்து பேங்க் மெயில் போட்டு இந்த மாரி எனக்கு வேலை இல்ல, வீட்ல உடம்பு சரியில்ல, எனக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் சரியில்ல. இந்த மாரி ஒரு காரணத்த நீங்க சொல்லவே கூடாது. ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நீங்க நல்லா இருக்கிற வரைக்கும் தான் லோன வந்து பேங்க் எதிர்பார்க்கும் இஎம்ஐ கரெக்ட்டா. நீங்க இந்த மாரி இஎம்ஐ போட்டீங்கன்னா, அடுத்த நிமிஷம் பேங்க்காரங்க உஷாராயிடுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆள் வந்து பேமெண்ட் தவிர்க்க பார்க்குறாரு. உடனடியாக எலக்ஷன் ரெக்கவரி ஏஜென்ட் ஒரு 4, 5 பேர் அனுப்புங்க. ஆஃபீஸ் ரெஃபரன்ஸ்க்கு போங்க. டைப் பண்ணுங்க. இந்த மாசம் கட்டாம விட்டுடுவாரு. ஏன்னா, அதுக்காக தான் அவர் ட்ரை பண்றாரு அப்படின்ற ஒரு இம்ப்ரஷன் வந்துரும். உடனே என்ன ஆகும்? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரெக்கவரி டீம்ட்ட இம்மீடியட்டா போயிரும். நீங்க 1 மாசம் தான் கட்டாம இருப்பீங்க. ஆனா ரெக்கவரி டீம் வந்து நிப்பான். நீங்க மெயில் போட்டேன்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் தெரியாதுங்க பேமெண்ட் கட்டுங்கன்றேன். எப்பவுமே பேங்க் ஒண்ணு கேட்டுக்கங்க. நீங்க நல்லா இருக்கிற வரைக்கும் தான் பேங்க் வந்து உங்க மேல வந்து அவ்வளவு விஜிலன்ட் வாட்ச் வைக்க மாட்டாங்க. நீங்க ஒன்ஸ் இந்த மாரி காரணம் சொன்னா, அதுக்கு என்ன பேசிக் காரணம்? என்னால கட்ட முடியலங்கிறத நீங்க வந்து ஒரு இரக்கத்த எதிர்பார்க்குறீங்க. பேங்க் கிட்ட இரக்கத்த எதிர்பார்க்கவே கூடாது. ஏன்னா பேங்க்ன்றது ஒரு ஆட்டோமேட்டட் மிஷின். அத பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு உங்க கடன் ரூ. 4,75,482 12 பைசா இருந்தாங்க. அந்த 12 பைசாவ கூட தள்ளுபடி பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஆட்டோமேட்டட் மிஷினுக்கு வந்து எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. அப்படி ஒருத்தருக்கு வந்து அந்த மாரி குறைச்சாலோ, இல்ல அ ஏத்துனாலோ எல்லாருக்கும் பண்ணியாகணும். அந்த இத்தனை பெர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டா கால்குலேட் பண்ணி கரெக்ட்டா அந்த மக்யூர்டா வந்து குடுத்துரும். புரியுதுங்களா? இங்க செட்டில்மென்ட் அந்த ஆப்ஷன்ல அந்த கான்டாக்ட் பண்ற பெர்சன் வேணா ஒரு செட்டில்மென்ட்க்கு பேசி அதுக்கும் அப்ரூவல் வாங்கி அப்புறம் தான் வந்து உங்கள இது பண்ண முடியும். அதனால இந்த மெயில் போடுறது தான் இருக்கிறதுலயே பெரிய தப்பு. இந்த மெயில் போடுறது தான் நீங்க நினைக்கிறீங்க, பேங்க் வந்து நம்மள விட்டுருவாங்க. இது நம்ம பிரைமரி ஸ்கூல்ல கொஞ்சம் பேஸ் பண்ணுமா. இங்க ஒரு வேலையா இப்போ நீங்க மெயில் போட்ட உடனே வச்சுங்களேன், உங்க ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன். இங்க பொறுத்தவரைக்கும் லோன் வாங்குனவங்க அத்தன பேரும் ஒண்ணுதான். இப்போ ரூ. 1,00,000 லோன் வாங்குனவங்களும் சரி, ரூ. 50,00,000 லோன் வாங்குனவங்களும் சரி, அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு அதுக்கு நீங்க டிஜிட்டல் அக்ரீமெண்ட்ல சைன் போட்டுறீங்க. உங்களால முடியலன்னாக்கா, அது வந்து சில்லி காரணங்கள் சொல்லக்கூடாது. அதாவது எனக்கு வேலை இல்லன்றது வந்து ஒரு காரணம் கிடையாது. என்னைக்குமே வேலிடான காரணமா தான் இருக்கணும். ஆர்பிட்ரேஷன்ல கூட வேலிடான காரணம் தான் சொல்ல முடியும். நீங்க அக்ரீமெண்ட்ல எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு ஃபியூச்சர்ல இன்ஸ்டால்மென்ட்ல எல்லா லோனையும் கட்டுவேன், இன்ட்ரெஸ்ட் கட்டுவேன், பெனால்டி கட்டுவேன். அதே போல வந்து டே டு டே இன்ட்ரெஸ்ட் இருந்தா நான் கவலைப்பட மாட்டேன். ரேட் பெர் ஆனம்ல வந்து நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு 250 கிளாஸ்ல கையெழுத்து போட்டுருக்கீங்க. என்னைக்காவது 250 கிளாஸ் யாராவது ஒருத்தராவது படிச்சீங்களான்னு கேட்டா, யாருமே படிச்சதே இல்ல. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட எந்த அறிவிப்பு இல்லாம தான் அவங்க பண்ணுவாங்க. 2வது இந்த ஒரு முக்கியமான விஷயம் மெயில் போட்டேன் சார். நான் மெயில் போட்டேன். நெறைய பேர் சொல்லுவாங்க. நீங்க மெயில் போட்டது உங்க சொந்தக்காரன் கிடையாது பேங்க். பேங்க் பொதுவான ஒண்ணு. நீங்க உங்களோட ஐடென்டிட்டி உங்களோட சொந்தம்லாம் முக்கியம் கிடையாது. அதுதான் ஒரு பான் கார்டு, சிபில் ஸ்கோர் தான் முக்கியம். ஒன்ஸ் நீங்க ஒரு நாள் டிலே பண்ணி கேட்டா கூட உங்க சிபில் ஸ்கோர் போச்சு. அதுக்கப்புறம் எந்த லோனும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்ல. அதனால இந்த மாரி நான் பேங்க்ல மெயில் போட்டேன் சார். இந்த மாரி நான் வந்து என்னோட காரணத்த பேங்க்க்கு சொல்லிட்டேன். இந்த மாரி ஒவ்வொருத்தரும் காரணம் சொல்ல ஆரம்பிச்சுட்டா, பேங்க்ல இழுத்து மூடிட்டு தான் போணும். அதுக்கு லீகலா ஸ்டெப் என்ன எடுக்கணும்னு தான் பார்க்கணுமே ஒழிய, மெயில் போட்டா ஆனா அட்வொகேட் போடுறதுக்கும் உங்களுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. இப்போ நாங்க என்ன சொல்லுவோம், நீங்க என்ன சொல்லுவோம்ன்னு பார்த்துக்கலாம். நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்த மாசம் பணம் வராதுங்க. இல்ல நான் கட்ட முடியாது. 3 மாசம் எனக்கு டைம் வேணும். 6 வருஷம் டைம் வேணும். 1 வருஷம் டைம் வேணும். இதுதான் நீங்க கேட்பீங்க. இது எதுவுமே வந்து வேலிட் ரீசனே கிடையாது. இது இப்படி சொன்னீங்கன்னா, உங்க அக்ரீமெண்ட்ட நீங்க வயலேட் பண்றீங்கன்னு அர்த்தம். ஒரு அக்ரீமெண்ட் நீங்க போட்ட லோன் அக்ரீமெண்ட்ட வயலேட் பண்ணாம நீங்க என்ன பண்ணணும்ன்றத நான் சொல்றேன். இப்போ ஒரு அக்ரீமெண்ட் நீங்க போட்டிருக்கீங்க பேங்க். ஒரு வேலிடான ரீசன் ஒண்ணு சொல்லணும். அந்த வேலிடான ரீசன் என்னவா இருக்கலாம்ன்றது தான் ஒரு அட்வொகேட்டோட டெர்ம்ஸ்ல இருந்து பார்க்கறதுக்கும், அதே போல ஒரு லோன் டிஃபால்ட்டோட சைடுல இருந்து பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ இப்ப ஃபியூச்சர்ல லோன் வந்து டிஃபால்ட் ஆயிடுச்சுன்னா, வி ஷுட் அப்பாயிண்ட் அன் ஆர்பிட்ரேட்டர் டூ ரிசால்வ் அவர் ப்ராப்ளம். இது எல்லா லோன்லயுமே இருக்கும். கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன்ல. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஃபியூச்சர்ல நீங்க லோன கட்டாம போனாலோ, எங்க வட்டி விகிதத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ, நாம ஒரு இசைவு தீர்ப்பாளர் ஆர்பிட்ரேட்டர அப்பாயிண்ட் பண்ணி, நம்மளோட ப்ராப்ளத்த சொல்லி அத முடிச்சுக்கணும்ன்றது தான் அந்த கிளாஸ். அத விட்டுட்டு அதுல வந்து வருங்காலத்துல எனக்கு உடம்பு சரியில்லாம போனாலோ, எனக்கு வேலை இல்லாம போனாலோ, நான் சொல்ற மெயிலுக்கு நீங்க கட்டுப்படணும் அப்படின்ற கிளாஸ் எல்லாம் இருக்காது. ஜென்ரலா இருக்கிற கிளாஸ் என்ன? ஆர்பிட்ரேஷன் ஒரு கிளாஸ் தான் அதுல இருக்கும். 2வது கிளாஸ் என்ன இருக்கும்னா, இந்த மாதிரி என்கிட்ட நான் வந்து கடன் வாங்கியிருக்கேன். உங்ககிட்ட வாங்கியிருக்கேன். என்கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கிற வட்டியோ, இல்ல எதுவுமே கிடைக்காத பட்சத்துல, நீங்க என் மேல எடுக்கக்கூடிய ஆல் சிவில் அண்ட் கிரிமினல் ப்ராசஸிங்ஸ்க்கு நான் ஒத்துக்கிறேன். இதுதான் அந்த கிளாஸ் மெயினான கிளாஸ். இது 2 மட்டும் தான் நிக்கும். நீங்க மெயில் போடுறது, காரணம் சொல்றது, இது எதுவுமே நிக்காது. ஸோ இது 2மே வந்து நம்ம ஒரு அட்வொகேட்ட வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும் ஒரு பேங்க்குன்னா, பேங்க்குக்கு முதல்ல ஒரு அட்வொகேட் என்ன பண்ணணும்னா, இந்த மாரி டைம் குடுங்கன்றத ஒண்ணும் சொல்லவே கூடாது. ஏன்னா, அந்த மாரி ப்ரொவிஷன் வந்து கிடையவே கிடையாது. அந்த லோன் அக்ரீமெண்ட்ல டைம் குடுங்கன்ற ப்ரொவிஷனே கிடையாது.
நிறைய பேர் சொல்லுவாங்க சார் 6 மாசம் டைம் இருந்தா போதும், 1 வருஷம் டைம் இருந்தா போதும். அப்படின்னா அந்த கிளாஸ்ல இருக்கணும். நாங்க நடுவுல வந்து 6 மாசம் டைம் எடுத்துப்போம், பிரேக் எடுத்துப்போம். அப்படி இருந்தா தான் அது செல்லும். ஆனா அரசாங்கம் வந்து குடுக்கலாம். இப்ப கூட பார்த்தீங்கன்னா, கொரோனால மாரட்டோரியம்னு குடுத்தாங்க. அந்த மாரட்டோரியம்னா கடன் தள்ளி வைப்பு. ஒரு 6 மாசத்துக்கு கடன கட்ட வேண்டாம், 1 வருஷத்துக்கு கடன கட்ட வேண்டாம்னு சொல்றது வந்து கடன் தள்ளி வைப்பு. அதுக்கு கவர்மெண்ட்டா பார்த்து குடுக்குறது. மத்தபடி உங்க லோன் ஆரம்பிச்சிருச்சுன்னா, அது நிக்கிறது, அது எப்ப போய் முடியுதோ அந்த டேட்ல நின்னுடும். அதனால இந்த டைம் கேட்கறதுங்கிறத ஒரு அட்வொகேட் ரெப்ரசன்ட் பண்ணவே கூடாது பேங்க் கிட்ட. ஏன்னா அவன் குடுக்க வேண்டிய அவசியமே அவனுக்கு இல்ல. அதே மாதிரி இப்ப நெறைய சமீபத்தில கூட பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு லோன் கட்ட முடியலன்னு ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, அவன் சொல்றான் பேங்க்காரன் அந்த ஆடியோ ரெக்கார்டிங் கேட்டுருக்கு. "பேசாம செத்துருங்க சார். விட்டுருங்க. எனக்கு பிரச்சனையே முடிஞ்சு போயிரும்ன்றான்." இதுதான் உங்கட்டாந்து வர ரெஸ்பான்ஸா இருக்கும். "பேசாம போங்க சார். எங்கேயாவது போயிடுங்க சார். இல்லன்னா வந்து செத்துருங்க சார்" அப்படிங்கிறான். இந்த வார்த்தை ஏன் சொல்றேன்னா, அவன பொறுத்தவரைக்கும் ஒண்ணு நீங்க இருக்கணும். இல்ல இல்லாம இருக்கணும். நீங்க இல்லாம இருந்தா லோன் குளோஸ் ஆயிடும். பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு எல்லாம் குளோஸ் ஆயிடும். சொத்து லோன் மட்டும் வந்து ஜப்திக்கு போகும். பாக்கி எல்லாமே குளோஸ் ஆயிரும். அதுதான் பேங்கோட மனநிலைமையும், பேங்கோட கலெக்ஷன் நிலைமையும். உங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலோ, உங்களுக்கு குடும்ப பிரச்சனைனாலோ அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவன் சம்பளம் தான் அவனுக்கு பிரச்சனை. ஒண்ணு உங்கள டார்ச்சர் பண்ணி பணம் வாங்கணும். இல்ல நீங்க இல்லன்ற ரிப்போர்ட்ட இது குடுக்கணும். கோர்ட்டுக்கு சாரி பேங்க்குக்கு குடுக்கணும். இதுதான் உன்னோட இன்டென்ஷனே தவிர, உங்களுக்கு நல்லது பண்ணணுன்ற பேங்க் ஒரு சம்பாதிக்க வர்றதே வந்து ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் பேங்க் வந்து இவ்வளோ % இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்து வட்டி கிடைக்கும்னு ஆசைப்பட்டு தான். உங்களோட இயலாமை, உங்களோட வறுமை, உங்களோட இன்கேப்பபிலிட்டி இது எல்லாத்தையும் வந்து பேங்க் கன்சிடர் பண்றது. பேங்க் வந்து அரசாங்கம் கிடையாது. அதுவும் என்டிஎஃப்சி சுத்த மோசம். அவங்க உங்கள ஏமாத்தாம இருந்தா சரி. ஏன்னா செட்டில்மெண்ட் குடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் லோன குளோஸ் பண்ணாம எத்தனையோ என்டிஎஃப்சி வந்து இன்னைக்கு ஏமாத்தி திரிஞ்சுட்டு இருக்காங்க. அதே போல பார்த்தீங்கன்னாக்கா, உங்க லோன்ல ஒரு மறைமுக இன்சூரன்ஸும் இருக்கும். அது உங்களுக்கு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு நான் இவ்வளோ பணம் குடுத்துருக்கேன். இவ்வளோ பேர் டிஃபால்ட் ஆனா எனக்கு இவ்வளோ பணம் வந்துரும்னு இன்சூரன்ஸ் இருக்கும். பட் உங்களுக்கும் அவங்களுக்கும் கிடையாது. பட் அவங்களுக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கே இருக்கும். அப்போ நீங்க வந்து ஒரு பெரிய டிஃபால்டர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிடுவோம். ஆர்பிட்ரேஷன் அவார்டு, உங்களுக்கு அனுப்பிச்ச நோட்டீஸு, நீங்க உங்களோட ஃபீட்பேக் இதெல்லாம் வச்சு, இந்த மாதிரி வந்து இவர் வந்து லோன வந்து வில்ஃபுல்லா கட்டல. இல்ல இவர் கட்டாம டிஃபால்ட் ஆயிட்டாரு. கிரானிக் டிஃபால்டர் எங்ககிட்ட பணம் வராது அப்படின்றத கன்ஃபார்மா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தெரிஞ்சாக்கா, அந்த இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதனால இந்த மெயில் போடுறது அப்படிங்கிறத வந்து ஒரு அட்வொகேட் போடலாம். நான் அந்த அட்வொகேட் போடுறதுல வேலிட் ரீசன்ல என்ன போட முடியும்? அதான் சொல்றேன். இப்போ ஒரு லோன் குடுக்குறாங்க. அந்த லோன் என்ன குடுக்குறாங்க? சிபில பேஸ் பண்ணி குடுக்குறாங்க. ஆனால் சிபில பேஸ் பண்ணி லோன் தரக்கூடாது. ஒருத்தனுடைய கெப்பாசிட்டி வச்சு தான் லோன் குடுக்கணும். இப்போ ஒருத்தனால வந்து ஒரு ரூ. 1,00,000 சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கங்களேன். அவனுக்கு என்ன போலாம் அதிகபட்சம் ஆஸ் பர் லா அவனோட 40% அவன் லோனுக்கு ஒதுக்கலாம். பாக்கி இருக்கிறத வந்து 10% ரென்ட்க்கு ஒதுக்கலாம். பாக்கி இருக்க 50% குடும்பத்துக்கு ஒதுக்கலாம். இதுதான் வந்து நார்மலா வந்து நேச்சுரல் லா ஆஃப் ஜஸ்டிஸ பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு செலவீனம். ஆனால் இவங்க வந்து வாங்குற ரூ. 1,00,000 வந்து ரூ. 2,00,000 லோன் கட்டுற மாரி வந்ததுன்னா, அது வந்து இல்லீகல்னு கூட சொல்ல முடியாது. அது வந்து மனித உரிமையை மீறின ஒரு செயல். ஏன்னா, ஒருத்தனால கட்ட முடியாத பணத்த நிர்பந்தம் பண்ண முடியாது. ஆக லோன் குடுக்கும்போது இந்த ஸ்டேட்டஸ் இப்ப இல்ல. இதத்தான் மென்ஷன் பண்ணணும். இதுதான் நேச்சுரல் லா ஆஃப் ஜஸ்டிஸ பேஸ் பண்ணி தான் அந்த ஆர்குமென்ட் அமையணும். ஒரு அட்வொகேட் போடுற பெட்டிஷனோ, ஒரு அட்வொகேட் நடக்கிற ஆர்பிட்ரேஷன்ல வைக்கக்கூடியது நேச்சுரல் லா ஆஃப் ஜஸ்டிஸ். முடியாத ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியாது. இதத்தான் நம்ம வந்து சொல்லணுமே தவிர, ஆர்பிட்ரேஷன்ல போய் நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, சார் இந்த மாரி சார் அவர் உடம்பு சரியில்ல. அவங்களுக்கு வந்து ரொம்ப லாஸ் ஆயிட்டாரு. பிசினஸ் லாஸ். இதெல்லாமே சொல்லக்கூடாது. நீ பணத்த குடுத்த, நான் இல்லன்னு சொல்லல. அன்னைக்கு இருந்த ஸ்டேட்டஸ் வேற. இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ் வேற. என்னால பணம் பே பண்ண முடியாது. இதுதான் சிச்சுவேஷன். நீங்க என்னதான் அவார்ட் குடுத்தாலும், எக்ஸிக்யூட் பண்ணாலும் என்கிட்ட பணம் இல்ல. இதத்தான் சொல்லணும். இது சொன்னா தான் வந்து பேங்க் வந்து ரெக்கவரி ப்ராசஸ் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆவாங்க. அவார்டே குடுத்துட்டு அது எக்ஸிக்யூட்டிவ் பெட்டிஷன் போனா கூட, ப்ராப்பர்ட்டி இருந்தா மட்டும் தான் உங்ககிட்ட வர முடியும். ப்ராப்பர்ட்டி இல்லன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சிவில் அரெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்ப நிலுவையிலே இல்ல. பணம் கட்டாததுக்காக ஒருத்தர சிறையில வைக்க இந்திய நம்ம நாட்டுல முடியவே முடியாது. அதனால நீங்க சொல்ல வேண்டியது மெயில் போடுறீங்களான்னு கேட்டது தான் நான் இவ்வளவு பதில் சொல்றேன். மெயில் கூட போடலாம். அட்வொகேட் எப்படி போடலாம்னா, ஆஸ் பர் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நான் டெர்ம்ஸ வயலேட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு உண்டான ஆப்ஷன் வந்து நீங்க ஆர்பிட்ரேஷன் ப்ரொசீடிங்ஸ் பண்றது தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட் நான் பணம் இல்ல, இல்ல எந்த காரணம் ஃபினான்ஸ்ல வந்து நான் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ஃபினான்ஷியல் எதையுமே சொல்ல வேண்டியதில்ல. என்னால கட்ட முடியாது. என்னோட வருமானத்துக்கு அதிகமான டியூ அப்படின்றத மட்டும் மென்ஷன் பண்ணா போதும். இது போதும் உங்களுக்கு. ஏன்னா இதுதான் வந்து வேலிட் ரீசனா அமையுமே தவிர, மத்த இந்த சில்லற காரணங்கள்லாம் வேலிட் ரீசனா அமையவே அமையாது. அதனால அப்புறம் வந்து நீங்க அவார்டு தானே குடுக்க போறீங்க. தாராளமா அவார்டுன்றது அரெஸ்ட் வாரண்ட் கிடையாது. அவார்டுங்கிறது என்னன்னா, ஒரு இசைவு தீர்ப்பாளர் என்று சொல்லக்கூடிய ஒரு சோல் ஆர்பிட்டர் வந்து குடுக்கக்கூடிய ஒரு அவார்டுன்னு சொல்லக்கூடிய வந்து அதோட ஜட்ஜ்மெண்ட் மாரி நெறைய பேர் நெனச்சுக்கிறாங்க. கிடையவே கிடையாது. அவார்டுங்கிறது இந்த பணத்த இவருக்கு குடுக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்புன்னு சொல்லலாம். அறிவிப்புன்னு தான் சொல்ல முடியாது. அது சரியான தமிழ் வார்த்தை கிடையாது. அவார்ட வந்து அறிவிப்புன்னு சொல்லலாம். அது வந்து ஜட்ஜ்மெண்ட்னு சொல்ல முடியாது. அந்த ஜட்ஜ்மெண்ட்ட மாத்தலாம். அது எப்ப பேங்க் போவாங்க? நான் இந்த பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பேங்க் வந்து ஒரு அவார்ட் எடுத்துட்டு போனாங்க. உங்க பின்னாடி ப்ராப்பர்ட்டின்னு ஒண்ணு இருக்கணும். இருந்தா தான் போவான்.
ஏன்னா கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் நீ பேங்கா இருந்தாலும் நீ யாரா இருந்தாலும் அந்த ஸ்டாம்ப் டியூட்டி நீ கட்டினா தான் நம்பரே ஆகும். 49 லட்ச ரூபா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தரணும். அவார்டை வாங்கி வச்சு 1.5 வருஷம் ஆச்சு. ஏன் பேங்க் போல ஐடிஎஃப்சி? ஏன்னா அவருக்கு எந்த ப்ராப்பர்ட்டியும் இல்லை, வாடகை வீட்டில் இருக்கிறார். இப்போதைக்கு அவர் எதுவும் சாதாரண ஒரு தொழில் பண்றாரு. அவர் கம்பெனிலாம் வச்சு மூடிட்டார். இப்போ அவரால் என்ன பண்ண முடியும்? பேங்கால என்ன பண்ண முடியும்? அதிகபட்சம் இந்த அவார்டை கொண்டு போயிடணும், போயிட்டு இவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னாக்கா 2 வகையாக போக முடியும். ஒன்று வந்து ஓஏ போட முடியும், அதாவது வந்து ஒரிஜினல் அப்ளிகேஷன் டிஆர்டில போட முடியும். அங்கே டிஆர்டி சர்டிஃபிகேட் தான் கொடுப்பான். அந்த சர்டிஃபிகேட்டை பிரேம் போட்டு விட மாட்ட முடியாது, ஒன்றும் பிரோஜனமும் கிடையாது. இன்னொன்று அவார்டு கொடுத்தாக்கா நீபி கோர்ட்டுக்கு போய் கேள்வி தான் கேட்பாங்க. பணம் இருக்கான்னு கேட்பாங்க. என்கிட்ட இந்த பணமும் கிடையாது, எந்த ப்ராப்பர்ட்டியும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரைட்டரால போயிட்டே இருக்கலாம். நீங்கள் பணம் கட்டி தான் போகணும், இல்லை இத்தனை நாள் நீங்கள் சிறையில் இருக்கணும் அப்படின்லாம் இங்கே சொல்கிறது கிடையாது. சிவில் அரெஸ்ட் இல்லை. இப்போதைக்கு அப்படி செயல்படுத்த ஆரம்பித்தா இந்தியாவில் நிறைய ஜெயிலில் கட்ட வேண்டியிருக்குன்னு நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். அதனால இந்த மெயில் வந்து போடுறதுங்கிறது ஒரு முட்டாள்தனமான வேலை. நீங்கள் ஃபர்தர் வந்து ஆர்பிட்ரேஷன் ப்ரொசீடிங்ஸ் ஆரம்பிக்க சொல்லணும். நாம சொல்கிறதுக்கு ரைட் இல்லைனாலும் கூட கிளாஸில் இருக்குது. இப்போ நாம சொல்கிறது ரைட் இல்லை, அது நீ ஆர்பிட்ரேஷன் எடுங்க ரைட்டாக நம்ம சொல்ல முடியாது. அந்த ப்ரொவிஷனு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணுங்க. மூணாவது ஒன்று சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ரெக்கவரி ஏஜென்ட் பிரச்சனை பண்ணாங்கன்னா அதையும் மென்ஷன் பண்ணணும். எங்கள் வீட்டுக்கு ரெக்கவரி ஏஜென்ட் வரக்கூடாதுன்னா நீங்கள் இப்படி தான் கேட்க முடியும். இப்போல்லாம் வந்து மற்ற வழிமுறைகள்லாம் வந்து எடுத்துட்டாங்க. இப்போதைக்கு இப்படி தான் கேட்கணும். எங்கள் வீட்டுக்கோ இல்லை எங்கள் சொந்தக்காரங்களுக்கோ இல்லை எங்கள் ஆஃபீஸுக்கோ நீங்கள் யாராவது விசிட் பண்ணக்கூடாது. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பிரகாரம் நீங்கள் நடந்துங்க. அப்படி நீங்கள் அப்படி நடந்துக்க தவறிட்டா we should take an appropriate legal actions against your recovery agents and collection agents or third party agency. ஏற்கனவே சாந்தி தேவி சர்மா வழக்கில் வந்து இதை தெளிவாக சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். இதை ஒன் செகண்ட் நீங்கள் சொல்லும் போது அதை ஒபை பண்ணி தான் ஆகும். இந்தியாவோட உச்சபட்ச அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டு தான் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டை யாரும் வந்து மீறி நடக்கவே முடியாது. சப்போஸ் இந்த மாதிரி ஒரு மெயில் காப்பியோ அதுக்கு அடுத்தது ஆர்பிட்ரேஷன் இன்விடேஷன் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கன்னா உங்கள் அட்வொகேட் அனுப்புகிற காப்பியோ உங்கள் கையில் இருந்தால் நிச்சயமாக அங்கே ஒரு பிரச்சனை வந்ததுன்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு ஒரு லோனை கேட்டு வீட்டான வந்து வாசலில் வந்து கெலட்டா பண்ணுறான்னு வச்சுங்க. நீங்கள் என்ன சிம்பிளாகவே நீங்கள் அது போலீஸ் வரைக்கும் கூட போகுதுன்னு வச்சுங்க. அப்போ என்ன பண்ணலாம், அந்த அதிகாரம் பெற்ற அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் அந்த மெயில் காப்பி காமிக்கலாம். காமிச்சு இது பாருங்கள் சார், ஆல்ரெடி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் வாங்கினேன், சிபில் பார்த்து கொடுக்கப்பட்ட லோன் இது. நாங்கள் ஒன்றும் வேறு எதுவுமே வாங்கலை, சிபில் பார்த்து அவங்களா தானாக முன் வந்து தான் கொடுத்தாங்க லோனை. இதை அட்வொகேட்டை வச்சு நாங்கள் ஃபைல் பண்ணியிருக்கோம். இந்த காப்பீஸை பாருங்கள் அப்படின்னு பார்த்துட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டாக அதெல்லாம் நாங்கள் மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லவே முடியாது. பார்த்தவொடனே புரிஞ்சிடும். ஸோ அவங்க வந்து பணம் கட்ட முடியாதுன்றத பேங்க்குக்கு நோடல் ஆஃபீஸ் இருக்கும், அதே போல் இவங்களுக்கும் அந்த கார்பரேட் ஆஃபீஸுக்கும் சொல்லிட்டாங்க. இனி கலெக்ஷன் எனக்கு வேலை இல்லை அவங்க சொல்லிவிடுவாங்க. அவங்க தான் வந்து லீகலாக போகிறாங்கல்ல, நீங்கள் வந்து அவங்க மேலே சிவில் கோர்ட்டுக்கு போயிருங்க, இதெல்லாம் வந்து கலெக்டாக பண்ணாதீங்க, இது லாண்ட் ஆர்டர் பிரச்சனைன்னு அந்த காவல்துறை அதிகாரி அந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டை விரட்ட தான் முடியும். ஸோ இதுதான் நடக்கும். இந்த மெயில் போடுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த கலெக்ஷன் ஏஜென்ட் சண்டை போடுறது, இது வந்து உங்கள் வேலையே இல்லை. நீங்கள் வாங்கினது பேங்காக முன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு லோன். நீங்கள் வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டல் டாக்குமெண்ட்ஸ் தான், டிஜிட்டல் சிக்னேச்சர் தான். அதனால பேங்காக பார்த்து கொடுத்துருக்க அந்த லோனை வந்து அதை வந்து பேங்காக தான் ரிசால்வ் பண்ணணும். ஒன்ஸு கடனை வசூல் பண்ணு, இல்லையா ஆர்பிட்ரேஷன் எடுத்து அவார்டை கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணு, இல்லை ரெண்டுமே முடியலையா ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்கு, கடனை தள்ளுபடி பண்ணிட்டு போ. இதுதான் நம்மளோட இதுக்கு உண்டான கேள்விக்குண்டான சரியான பதில். நன்றி.